பீட்ரூட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேர் காய்கறி. இனிப்பா, சுவையா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அத பார்த்து. அண்ட் இந்த பீட்ரூட்ல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா, மத்த சமயங்கள்ல சாப்பிடுறத விட, குளிர்காலங்கள்ல அதிகமா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, பீட்ரூட் ரத்தத்த சுத்தப்படுத்துமா, அதிக அளவுல உற்பத்தி செய்யுமா, பீட்ரூட் உடல்ல என்னென்ன மாற்றங்கள உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அசந்து போயிடுவீங்க. 150 கிராம் பீட்ரூட்ல வெறும் 58 கலோரிகள் மட்டுமே இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுன்னு. இந்த பீட்ரூட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அல்சைமர் நோய கூட வந்து இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டீடாக்ஸ் செய்றதுக்கு கூட இந்த பீட்ரூட் தான் பயன்படுத்துறாங்களாம். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள நீக்கிறதுக்கு, கழிவுகள நீக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ தான் வந்து குடிச்சு அத பயன்படுத்திக்கிறாங்களாம் மத்த நாட்ல. அண்ட் பீட்ரூட்ல அதிக அளவு இரும்பு சத்து, வைட்டமின் B1 அதிகமா இருக்கிறதுனால, ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கைய இது அதிகரிக்க செய்யும். ரத்த ஓட்டத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரா வச்சுக்குமாம். தீக்காயம்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான ஏதேனும் தீக்காயங்கள் ஏற்பட்டாலோ, சருமத்தில புண், கொப்பளங்கள் உண்டானாலோ பார்த்தீங்கன்னா, அது எரிச்சல தரும், வலிய உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்களுடைய அந்த கொப்பளங்கள் மாறாம இருக்கிறதுக்கும், காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட்ட பயன்படுத்தலாம். தீக்காயம் பட்ட இடங்கள்ல பீட்ரூட் சாற்ற நீங்க தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது காயம்பட்ட இடங்கள கொப்பளங்கள ஏற்படுத்தாம வலியிலிருந்து நம்மள காக்குமாம். அதுபோக அழற்சி பண்புகள் இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்துக்கும் இது சிறந்த நிவாரணின்னு சொல்றாங்க. அண்ட் ஜீரண சக்திய வந்து அதிகரிக்கும் இந்த பீட்ரூட்கள். இந்த பீட்ரூட் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் கலர்ஃபுல் இல்லைங்க. நெறைய மருத்துவ குணத்தையும் கலர்ஃபுல்லா இருக்குது.